டெய்லரிங் சேனல் மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ஒன்றும் வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன். இதில் என்னுடைய அக்கா பொண்ணுடைய இந்த ஷார்ட்ஸில் நான் என் பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் போட முடியும். வேறு யார் வீட்டு பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போட முடியும் சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் ஃபோட்டோ நாங்கள் நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோ இவனுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ ஒரு கேடு கெட்ட எண்ணம் இருந்தால் இந்த குழந்தையோட ஃபோட்டோவை எடுத்து சத்தியமூர்த்தி அண்ணா ஃபோட்டோவை போட்டிங்க, அவர் ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், என் பாப்பா ஃபோட்டோவை எடுத்துட்டான். இந்த ஃபோட்டோ தான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ தான் எடுத்திருக்கான். இப்படி பண்ணுற இந்த நாய் உவளே தன்னுடைய மகளை ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி போட்டுட்டு அந்த பழியை என் மேலே போடுவாள். அது மாதிரி தன்னுடைய மகளை எடுத்து இன்னும் மார்பகத்தை போட்டேன்னு சொல்லி அது யார் போட்டாங்கன்னு ஒரு இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க மக்களே. இது என்னுடைய அக்கா பொண்ணு ஃபோட்டோ டைலரிங் சேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா முன்னாடி. இவன் என்ன சொல்கிறான், ஈஸ்வர்கிட்ட நானே சொல்லி இந்த ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா. இதுக்கு சாட்சி இவனுடைய சேனல் தான் இது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏலியன் நாட் 7. இதில் கரெக்டாக 38 நிமிஷத்தில் 20 செகண்டில் இந்த சிறு பெண் பிள்ளைகளை வச்சு வீடியோ போட்டு என்னுடைய கிராஃப்ட் சேனலில் இருக்குது. சிறு பெண்களை வச்சு வீடியோ போட்டு நான் சம்பாதிக்கிறேன்னா என் வீட்டுக்குள்ள நான் சம்பாதிக்கிறேன். கிராஃப்ட் சேனல் வச்சுருக்கேன். ஆர்ட் இது ஒரு கலை, ஓவியம்ன்றது. நீ நைட்டில் லைவ் ஷோ, அதாவது செக்ஸ் கதைகளை பெண்களை கூட்டி வைத்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசினேன் இல்லையா, அது எதுக்குன்னா இப்போ நான் உன்னை திட்டதுக்கு அப்புறமா தான் உன் லைவில் நீ கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. பிஃபோர் 2 months பிஃபோர் நீ எப்படி பேசிகிட்டு இருந்த உன் லைவில்? அந்த ட்ரிபிளெக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு செக்ஸு கதைகளை தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அதை தான் நான் அந்த இடத்துல அப்படி சொன்னேன். பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறியா? மக்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இவனை போன்ற ஆட்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பல பெண்களை அபியூஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. ரைட்டுங்களா? இப்போ இது என்னோட அக்கா பொண்ணு. இந்த போட்டோவை இந்த இடத்துல இவன் ஏங்க போடணும்? சத்தியமூர்த்தி முகத்தை காமிச்சதுக்கே இவன் சேனலை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான். என் பெண் பிள்ளையோட போட்டோவை இவன் இந்த இடத்துல காட்டுறான். இந்த போட்டோவை போடல, அந்த ஒரு ஃபேக் ஐடியில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இதே இங்க பாருங்க, இவனுடைய பேஜ்லேயே போய் பார்ப்போம். நம்ம இந்த சேனலா அந்த சேனலான்னு தெரியல, பரதேசி 2 சேனல் வச்சிருப்பான். எங்கள் அக்கா பொண்ணு ஃபோட்டோ அந்த ட்ரெஸ் ரெட் கலர் போட்டிருந்தா இல்லைங்களா, அதே ட்ரெஸ்ஸு அந்த ஃபேக் ஐடியில் இருக்கும். பாருங்கள் நீங்கள். அப்படியே நான் எதுவுமே அவன் சேனல்லேருந்து அப்படியே தான் வெளியே போயிருக்கேன். இதுதான் நினைக்கிறேன். எஸ், இதில் ஒரு 17 கமெண்ட் இருக்குங்களா. இந்த 17ல் இந்த அம்மா, இந்த ரூபின் ஜோசப் இப்போ மெகா வண்டர்ன்ற பேரில் இருக்காங்க. இவங்க பாருங்கள், ப்ரோ உதயம் லாட்ஜ் பழனி என்ன விஷயம் இதுக்கு பின்னாடி வரேன் இருக்கு. அந்த கமெண்ட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். என் அக்கா பொண்ணு ஃபேக் ஐடி, முக்கியமான விஷயம் இல்லைங்களா. பெண் பிள்ளையோட வாழ்க்கைன்னும் பொழுது அனுராக்கு இதில் ஏதோ போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இருங்க, இப்போ நீக்கிட்டியாடா, நான் நேற்றே ரெக்கார்டிங் போட்டேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இருங்க மக்களே, இப்போது அவனுடைய சேனலில் நான் முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தது. அவனுடைய வீடியோவை ட்ராக் பண்ணுறேன். என் அக்கா பொண்ணு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான் மக்களே. இது என்னுடைய டைலரிங் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. இப்போது மறுபடியும் இவனுடைய சேனலுக்கு போகலாம். இந்த ஃபோட்டோ இவனுடைய வீடியோலேருந்து ப்ளே பண்ணி என் அக்கா பொண்ணு ஃபோட்டோ கீழே நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. இதே ஃபோட்டோ வச்சு ஃபேக் ஐடி இவன் ஓப்பன் பண்ணியிருக்கான். கேட்டால் நான் ஓப்பன் பண்ணல, இவளே இவளுடைய ஃபோட்டோஸை கொடுத்து எப்படி அந்த ஈஸ்வர்கிட்ட கொடுத்து போடுறாளோ அதே மாதிரி இவ பொண்ணு ஃபோட்டோ கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கான்னு வீடியோ பதிவு போட்டிருக்கா. அப்படி இவனுடைய கம்யூனிட்டி டேப்பில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டில் நீங்களே போய் பாருங்கள். அதில் என்னுடைய அக்கா பொண்ணு பேர் போடல, ஃபோட்டோவை போட்டுட்டு தவறான வார்த்தையில் எழுதியிருப்பா. அப்படி பாருங்கள், எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலை. ஸ்ரீமதிக்கு நீதி கேட்குறவன் பிற வீட்டு பெண்களை இந்த மாதிரி ஆபாசமாக புகைப்படம் போடலாமா முதல்ல? அதுவும் சின்ன பெண்ணாச்சே. பாருங்கள் மக்களே, இந்த ஃபோட்டோ தான். இப்போது ஈஸ்வரே இந்த மாதிரி ஐடி நான் அனுரா மகள் செக்ஸ் ஈஸ்வர் அப்படின்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். என்னுடைய மம்மி அனுராவுடைய காதலன் நான், அந்த மாதிரி ஈஸ்வர் நான் உயிருக்கு உயிராக மயிராக காதல் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னுடைய
மம்மின்ட்டு ஏதோ போட்டிருக்கான். இப்போது இவனுடைய கமெண்ட்டில் இந்த ஐடி வருது, ஈஸ்வரோட ஐடியில் தானே இருக்கணும். அப்படி இவன் வந்து பண்ணலன்னா இந்த ஐடி இவன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு மெகா காமெடி என்னன்னு பாருங்கள். இப்போது இது இவன் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கம்யூனிட்டி டேப்பில் போய் அப்படியே பார்த்தோன்னா கீழே கார்த்திக் பிள்ளை போஸ்டர் அதில் தான் போட்டிருக்கான். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வேணால் போய் டெலீட் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த போஸ்டரில் 17 கமெண்ட் இருக்குது. போய் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெகா ஒண்டர் இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் போயிட்டு நம்ம இந்த நியூ கிளிக் பண்ணணும். நீங்கள் டாப் கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மேலே இந்த 3 மைனஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டாப் கமெண்ட்ஸ் நியூவஸ்ட் கமெண்ட்டுன்னு கொடுங்க, அப்போ தான் வரும். இந்த நியூவஸ்ட் கமெண்ட் கிளிக் பண்ணோன்னே கீழே 14 கமெண்ட்ஸ் காட்டுது பாருங்கள் இவனோட ஐடியில். அதை நம்ம ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா கீழே அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாமே என்னையை பற்றி கமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இந்த தேவிடி என்னது தே போட்டு ஃபுல் ஸ்டாப் விடியா சாந்தி அப்படின்னு ஒரு ஐடி 3 வீக்ஸ் ஏகோ இந்த நேம் வந்து இந்த மாற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிரிக்கிற மாதிரியும் கும்பிடுற மாதிரியும் இருக்குது. இந்த ஐடியில் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். வியூ சேனல்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வியூ சேனலில் போய் பாருங்கள். இதை விட என்னங்க ப்ரூஃப் வேணும்? அதாவது இந்த தேவடியா சாந்தி அப்படின்றது இவனோட ஐடி இவன் ஓப்பன் பண்ணியிருக்கான். அதுதான் என்னமோ சொல்லுவாங்களே வடிவேல் காமெடியில் வரும்ல, இப்போ கொண்டை மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாரும் நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டை தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்றுச்சா? ஓ போறோம்லடா அப்படின்ற மாதிரி சாந்தி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணவன் பின்னாடி இருக்கிற என்னுடைய அக்கா பொண்ணோட புகைப்படத்தை அந்த செஸ் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே ட்ரெஸ்ஸு அந்த ஃபோட்டோவை அப்படியே விட்டுட்டான். இப்போது இதுக்கு இவன் என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நாளைக்கு பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதே கதி தான். இவனோட தொடர்பில் இருக்கிறது உங்களோட பிரியம். அதுக்கப்புறம் அது நீங்கள் தான் அதுக்கான விளைவுகளை சந்திக்க போகிறீங்க. ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கிறவன் பிற பெண் குழந்தைங்களே இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணலாமா? புகைப்படத்தை எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எண்ணம் பாருங்கள். எவ்வளோ வேணால் திட்டட்டும், கமெண்ட்டில் வந்து திட்டட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலை. நான் மறுபடியும் அதை பாருங்களேன். நீங்களும் போய் இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இவனுடைய இந்த ஐடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இல்லைனா அவன் கமெண்ட் டேப்பில் மேபி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இவன் இதை டெலீட் பண்ணிவிடுவான். அது நீங்கள் பாருங்கள் மக்களே, எவ்வளோ மன உளைச்சல் ஆகும். ஒரு பெண் குழந்தையோட ஃபோட்டோவை நம்ம வந்து எல்லா பெண் குழந்தைங்களும், அதாவது நம்மளை மாதிரியே இருக்கிற பெண் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம ஏதோ ஒரு பதிவுகள் நம்மளால் முடிஞ்சுது. பெரிய அளவில் நம்மளுடைய ஸ்பீச் ரீச் ஆகுதோ இல்லையோ, நம்மளால் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே நினைக்கிறவங்கள கூட இந்த மாதிரி நபர்கள் உடைக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். மன உளைச்சலாக இருக்குங்க. என்னுடைய புகைப்படத்தை போட்டிருக்கலாமே, என் அக்கா பொண்ணை சீண்டுனா எனக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட புகைப்படத்தை எடுத்து இவ்வளோ கேவலமாக தன்னுடைய போஸ்டரா வச்சிருக்கிறவன் நாளைக்கு எதை பண்ண மாட்டான் சொல்லுங்க? நம்பிக்கை துரோகங்க. ஒருத்தர் அக்கா தம்பின்னு பழகுறோன்னா நல்லா பேசும்பொழுது நம்மளை பற்றி இவ்வளோ தவறான கருத்துக்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் அதை வெளியிட்டு அங்கங்கே விட்டாக போட்டு ஒரு தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை வந்து போக்கிக்கிற அப்படின்னா எந்த இடத்துலையும் இவனை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. நம்பினேன்னா ஆரம்ப காலகட்டத்தில் செல்வி வந்து என்கிட்ட அந்த மாதிரி பண்ணது எல்லாமே உண்மைதான் நான் பேசியிருக்கேன். எந்த இடத்துலையுமே நான் பொய் சொல்லலை. செல்வி சகோதரிக்கும் அது தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் சரியாயிட்டோம். ஆனால் ஹார்ட்லி சொன்ன போனால் அவங்க என்கிட்ட ரொம்பவே அன்பாக பேசுவாங்க. ஒரு மாதம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் எங்களுக்குள்ளே கான்டாக்டே தவிர ஒரு அன்பு இருந்தது. அதை கூட இவன் இந்த ரெக்கார்டிங் வீடியோ இதெல்லாம் அனுப்பி கெடுத்து விட பார்த்தான். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அவங்க வந்து எதனால் அவாய்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் அவங்க சொன்னாங்க. அது நான் தப்பாக நானும் எடுத்துக்கிட்டேன். நானும் அவங்களும் இந்த மாதிரிலாம் பேசினேன்னு அவங்களும் சொன்னாங்க. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்கள் சரிப்படுத்திக்கிட்டோம். ரைட்டுங்களா? இதில் இவன் யார் இடையில எங்கேருந்து வரான் இவன்லாம்? சரிங்க, ஸ்ரீமதிக்கு நீதி கேட்கணும்னு உண்மையாலுமே ஹார்ட்லி இவனுக்கு எண்ணம் இருந்தால் நான் எல்லாரையும் பேசுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாமா? முதல்ல
எப்படி யார் வீட்டு பிள்ளைய யார் பேசுறது, இவனுக்கு யார் நான், அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தைகள். இந்த கூட இருக்கிற பெண்கள் இதெல்லாமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த பையனை நாங்கள் திட்டுறோம் அப்படின்றது மட்டும் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு, இவன் இவ்வளோ பண்ணியிருக்கானே இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலைங்களாங்க? அதே மாதிரி மக்களே பாருங்கள், இப்போது இவன் எவ்வளோ ஃபேக் ஐடியிலேருந்து எல்லாரையும் போய் ட்ரிகர் பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மௌனகுரு யூடியூப் சேனலில் போய் பார்த்தோன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முந்தானேத்தோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. உண்மையாகவே நீங்கள் வந்து ஸ்ரீமதி ஆதரவாளர், நான் ஸ்ரீமதி பற்றி பேசுகிறவங்கள தடுக்க மாட்டேன், அவங்க பேசணுன்னு தான் எதிர்பார்க்குறேன்னு இந்த நம்பர் சொல்கிற அப்படி இல்லைங்களா? அதெல்லாம் சும்மா ஃபேக்கு. இங்கே பாருங்கள், அவர் லாஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது இங்கே பாருங்கள் 5 days முன்னாடி போட்டிருக்காரு. அந்த வீடியோ பதிவை அதில் இருக்கிற கமெண்ட்ஸை போய் நம்ம வாட்ச் பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது ரைட்டுங்களா? அதில் பர்டிகுலராக நீங்கள் இப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு லேட்டஸ்ட் கமெண்ட்டெல்லாம் வேணும்னா நீங்கள் நியூஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மகேஸ்வரி MCHன்னு ஒரு ஐடி வந்திருக்கு. சரி, நீங்கள் இவ்வளவு நாட்கள் ஏன் ஸ்ரீமதி கொலைக்கான நீதிக்காக வீடியோ போடவில்லை? மௌனகுரு ஒரு மனுஷன் எவ்வளவோ குடும்ப பிரச்சனைகள் தாண்டி இப்போ வந்து வீடியோ போடுறாரு ரைட்டுங்களா? அந்த இடத்துல ஒரு ஃபேக் ஐடியில் போயிட்டு இப்படி ஒரு கேள்வி இந்த நபர் கேட்குறா. அப்படி அதுக்கு ஒரு 7 members லைக் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு நம்ம ஸ்ரீமதி ஆதரவாளர் ஒருத்தர் வந்து MG has already given blind zone theory in the initial stages அப்படின்னு போட்டிருக்காரு ரைட்டுங்களா? அப்போது இந்த கமெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, நீங்கள் இவ்வளோ நாட்கள் ஏன் ஸ்ரீமதி கொலைக்காக நீதிக்காக அப்போ போடுறது பிரச்சனை இல்லை இவனுக்கு. இப்போ வீடியோ போட்டது ஏன் இவ்வளோ நாளாக போடலன்னு இவர் கேள்வி கேட்குறாராம். இவர் எல்லாரையும் வந்து கைட் பண்ணுவார். என்ன ஒரு மென்டாலிட்டி இது! சரி, இதோட போல இதே மகேஸ்வரி MCH ஐடியை நம்ம நேற்று இவனுடைய லைவில், இந்த ஏலியன் லைவில் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு தகாத வார்த்தைகள் இந்த பெண்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க. அதாவது நான் என்னமோ இவனை என்னை பற்றி இவன் போட்ட அந்த 3 வீடியோ பதிவுகள் இவங்க கேட்கவே இல்லை போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ டைம் இல்லை அவங்களுக்கு. இந்த பையனை ஜனாவை பற்றி நான் பேசுகிறது மட்டும்தான் இவங்க ரைட்டுங்களா? இதில் எங்கள் மக்களே மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், ட்ராக் பண்ணிகிட்டே போங்க. இதில் அனுராவை பற்றி 2 கமெண்ட் பொதுமக்களே போட்டதாக சொல்லி இந்த நபர் பேசியிருக்கா. அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரும்பொழுது அது உண்மையாக பொய்யான்னு கூட இந்த மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்களே. இவன் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறாங்களேன்றது வந்து எனக்கு இன்னுமே இதாக இருக்குது. அதில் ஒரு கமெண்ட் பாருங்கள். அனுரா ரத்தினம் ஐயாவை நேரலையில் வீடியோ போட்டு தான் நல்லவள் என பேசி லாஸ் நாலேஜ் தவறானவன் என அசிங்கமாக திட்டுறா அப்படின்னு இந்த பையனே போட்டிருக்கான். தான் நல்லவள் என பேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லவ இல்லை அப்படின்னு நீ வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே இருப்ப. நான் நல்லவ இல்லை அப்படின்னு நீ தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நான் நல்லவன் நான் சொல்லாமல் யார் சொல்லுவாங்க? நல்லவ கெட்டவன்றதான் இங்கே வேண்டாம். இல்லாதது பொல்லாதது நீ சொல்லும் பொழுது எனக்காக நீ பேசலை, என்னை பற்றி அசிங்கமாக இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிற, யாருமே முன் வரல எனக்காக பேச. அப்போ யார் பேசிக்கணும்? எனக்காக நான் கூட பேசக்கூடாதா? எப்படி பாருங்கள் இவனோட மென்டாலிட்டி. அந்த ஃபேக் ஐடி வந்து எந்த இதுலேயும் உங்களுக்கு வராது. இவனோட ஃபேக் ஐடிங்க இது. அதே போல் மிக அடுத்த கமெண்ட் தான் ரொம்ப ஹைலைட்டு. இப்போ நான் வந்து மௌனகுரு சேனலில் எப்படி அந்த மகேஸ்வரி MCH கமெண்ட் காமிச்சனோ அந்த கமெண்ட் இப்போ ஹைலைட்டாக வரும் பாருங்க. ஏன்னா இவனுடைய ஒரு கெட்ட எண்ணங்களையும் இவனுடைய கோபதாபங்களையும் என் மேல் இருக்கிற ஒரு அசிங்கமான எண்ணங்களையும் இவன் வந்து தீர்த்துக்கிறான். இந்த மாதிரி ஃபேக் ஐடி கமெண்ட்ஸ் மூலமாக பொதுமக்கள் தனக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஆதரவு கண்டிப்பாக ஸ்ரீமதிக்காக நீ பேசும்பொழுது ஆதரவு தெரிவிப்பாங்க. அது எல்லாமே நாங்களுமே ஆதரிக்கிறோம் உன்னை, நீ பேசு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் டைம் இல்லாத நேரத்தில் உன்னை மாதிரி ஆட்கள் வீடியோ போடும்பொழுது உண்மை கருத்துக்களை எடுத்து வைக்கும்பொழுது நிச்சயமாக அதை ரசிப்போம். இப்போது இருங்க, இப்போ எவ்வளோ ஒரு இது பாருங்கள், இதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி இதுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க மக்களே, இதுதாங்க மக்களே இந்த கமெண்ட்டு பாருங்கள். இந்த கமெண்ட்டு இவனோட சேனலில் இருக்குது. என்ன கமெண்ட்டுன்னு பாருங்கள். அந்த எப்படி போய் மௌனகுரு சேனலில் இதே மகேஸ்வரி MCH கேள்வி கேட்டிருக்கோ அதே ரூபின் சோர்ந்து போகாதீர்கள், ஏன் எனில் நல்லவங்க தவறாக பேசினா பரவாயில்லை, அவள் உடலை விற்கிற அனுரா நாதாரிங்க, அவள் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும் வரை
எப்பவும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவ நாதாரிங் அதாவது அனுரா உடலை விற்கிற பரவாயில்லை. அதாவது ரூபினை சேர்த்து பேசாதீங்க. ஏன் எனில் நல்லவங்க தவறாக பேசினா பரவாயில்லை. அவள் உடலை விற்கிற அனுரான் ஆதாரிங்க. அவ ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும் வரை எப்பவும் நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் இந்த பையனுக்கு. எப்படி என்னை பற்றி இவனுக்கு என்ன தெரியும், நான் என்ன பாவம் பண்ணேன் இவனுக்கு அப்படின்னு நான் ரொம்ப தீவிரமாக சிந்திச்ச போது எனக்கு சில விஷயம்லாம் இவனை பற்றி எனக்கு தெரிய வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு என்ன இப்படி ஒரு நபர்கிட்ட இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பேசி ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துகிறோமே. இந்த 4 பேரும் கூட்டணியாக இருந்து இவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி நான் பதில் சொல்லுவேன். இந்த கமெண்ட் இவன் ஃபேக் ஐடின்னு போடுறதுக்காக மட்டும்தான் நான் இப்போது இது உங்களுக்கு காட்டினேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூபின் ஜோசப் அப்படின்றவங்க ஆதரித்து பேசுகிற மாதிரி இவனே இந்த லைவ் நேரலையில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா முகத்தை காட்ட மாட்டேங்கிறான் இல்லைங்களா, அதனால கீழே ஒரு 2 ஃபோனோ இல்லை லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு ஃபோன்லேருந்து இவன் கமெண்ட் போடுறான். இப்போ நான் வந்து லைவில் முகத்தை காட்டி பேசும்பொழுது நானே எனக்கு ஃபேக் ஐடியில் கமெண்ட் போட்டால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்னோடய முகம் நான் என்ன பண்ணுறேன், ஹேண்டெல்லாம் நான் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு ரிப்ளை பண்ணால் அது வேறு. பட் இவனுக்கு ஃபேக் ஐடியில் இந்த மாதிரி அவனுடைய மனசில் என்ன இருக்கோ ரூபின் ஜோசப்க்கு ஆதரவு சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் போட்டிருக்கா. அப்படி அந்த இடத்துல அந்த பெண்கள் இதுக்கு வந்து ஒரு ஆட்சேபனை கூட தெரிவிக்கல. எப்பா 1000 தான் இருந்தாலும் அந்த கமெண்ட்டை நீ ஹைலைட் பண்ணாத. உடலை விற்கிற அனுரா, நீ எந்த இடத்துல அந்த பொண்ணை பற்றி நீ அந்த மாதிரி பார்த்த, அந்த லேடியை பற்றி அந்த பொம்பளை பற்றி நீ எங்கே பார்த்த அப்படின்னு கூட குமரி கேட்கலாமே. தம்பி நீ இந்த மாதிரிலாம் கமெண்ட் எல்லாம் கொண்டு வராதே, மக்கள் போட்டால் கூட நீ அதை ஹைலைட் பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட வாய் வரல. ஏன் அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த நபர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாரா? நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியலையா? ஸ்ரீமதி மாதிரி 1000 குழந்தைங்க இனிமேலும் வருவாங்க. நம்ம ஸ்ரீமதிக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறோமோ, ஸ்ரீமதி நமக்கு எப்படி ஹார்ட்டில் வந்து அவளுடைய வலிகளும் வேதனைகளும் நம்மளால் மறக்க முடியாதோ, அதே மாதிரி எந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை கேட்கணும், தட்டி கேட்கணும். அப்போ தான் இது போன்ற நபர்கள் வளர மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பிற பெண்களை இழிவுபடுத்த அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட்லாம் நீ படிக்காதப்பா தயவு செய்து வந்தால் கூடன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி கூடி கும்மால் அடிக்க மாட்டாங்க. ரைட். இப்போது இந்த மகேஸ்வரி MCHன்ற பேர் இதோட விடலைங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே என்னையும் ஃபாலோ பண்ணியிருக்கா. அப்படி எப்படின்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மித்ரா, முன்னாடி இது என்னுடைய சேனலில் மித்ராவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். மித்ராவை எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்போ அதை நான் கிளாரிஃபை பண்ணி நான் இந்த மாதிரி இல்லை நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க நான் கேட்டு ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டு எல்லாரும் ஹைட் பண்ண சொன்னதுனால நான் அதை ஹைலைட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். இப்போது ஓகே, இந்த ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ என் சேனல்லே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதையும் லிங்க் கொடுக்குறேன். போய் இதில் இந்த மித்ரா பேசுறது கேளுங்க. இந்த கமெண்ட்டும் யார் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மக்களே. நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் சரி. இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ரெக்கார்டிங் இப்படி தான் ஆகும். அப்போ இருந்தேங்க இந்த கமெண்ட்டை படிச்சுக்கோங்க மக்களே. இந்த கமெண்ட் தான் மகேஸ்வரி CH அப்படின்ற கமெண்ட்டு. இதை நான் கமெண்ட் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வைடாக வைக்கிறேன். அதாவது மகேஸ்வரி CHN சுவாமி ஜெயம் ஆடியோ ஒன்று, அதில் பொம்பளை அவ இவ என்றெல்லாம் பேசினான். உங்களை ஒருத்தி சேனலில் நான் பேசலை, என்னை மாதிரி யாரோ மிமிக்ரி என்றான். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. மகேஸ்வரி CHன்ற ஐடி இவனோடது. அப்போ இருந்தே வேலை பார்த்துருக்காங்க இவன், இன்றைக்கி கிடையாது. அதாவது உங்களில் ஒருத்தி மேலே பார்த்தீங்கன்னா சுவாமி ஜெயம், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்த ஒரு கமெண்ட் படிக்கிறாங்க. இந்த பெண் வந்து ரவிக்குமாருக்கு ரிலேட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவன் தான் போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே எங்களையெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணுறது, ஒரு யூடியூபர்கிட்டையும் போய் கமெண்ட் போடுறது, இதையே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு நடத்திட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனோம், ஓகே, இந்த லண்டன் தமிழன் அப்படின்ற இந்த சேனலில் போயிட்டு இந்த பிரதர் என்ன போட்டிருக்காரோ அந்த வீடியோ பதிவின் கீழேயும் போயிட்டு வேற ஒரு ஃபேக் ஐடி சுசா அப்படின்ற ஐடி மூலமாக இங்கே பாருங்கள். அதாவது வெளியே இங்கே திட்டுறியோ என்ன தனிப்பட்ட முறையில் திட்டுறது அது வேறு. பட் எல்லா யூடியூபர் மத்தியிலையும் போயிட்டு இந்த கமெண்ட் கீழே நியூவஸ்ட் கிளிக் பண்ணால் தான் வரும். அதில் போய் பாருங்கள். இதே சுஷா, அதாவது மகேஸ்வரி CH, இந்த சுஷா இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஐடி
இது கொஞ்ச நாள் கழிச்சு நான் இப்போ இந்த வீடியோ பதிவு போட்டதுனால இந்த கமெண்ட்ஸை கொஞ்ச நாளைக்கு அப்படியே நல்ல மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவான். இப்போ அடுத்தது பாருங்கள், இல்லைனா யாராவது பெண்கள்கிட்ட பேசி இது நான் தான் பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட ஃபேக்காக க்ரியேட் பண்ணுவான். இதில் பாருங்கள், ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நான் டைரெக்டாக நம்பர் போட்டிருக்கேன். என் மேலே ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக கேளுங்க அப்படின்னு நான் நம்பர் போட்டிருக்கேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த இடத்துலையும் என்னுடைய நம்பரை ரிவீல் பண்ணலை. என்ன ரீசன்னா அப்போலாம் கொஞ்சம் பயங்கரமாக சிவியராக இருந்தது, இந்த வழக்கு பயங்கரமாக போயிட்டு இருந்தனால தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போது பொதுவெளியிலே இவன் என் நம்பரை போடுறான் ஒரு கமெண்ட்டில். நீ என்ன போடுறது, நானே போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் யாராவது என் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட விளக்கம் கேட்கலாம். ஏன் மணியை கூட்டிகிட்டு வந்து லைவ் பண்ணீங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் மணியை கூப்பிட்டல, அது தானாக நடந்த விஷயம். அவர் கூப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, கூப்பிடலினாலும் அவர் வாங்கன்னு கூப்பிட்டா தான் வருவார், அலோவ் பண்ணால் தான் மேலே வருவார். ரைட்டுங்களா? அது எதேச்சியாக நடந்தது. அவர் நானும் வரேன்னு சொல்லி வந்ததுனால சரி என்ன தான் பேசுகிறாரு நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணோம், பேசினோம். அதெல்லாம் தானாக நடந்த விஷயங்கள். அவர் வந்து பொதுவெளியில் நான் இன்னொன்று ஒரு மர்டர் பண்ணவங்க வெளியே இப்படி பப்ளிக்காக வந்து பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது நம்ம லீக் பண்ணிவிடுவோம், மேபி ஆதரவாளராக இருக்கலாம் அவர், அவ்வளோதான். மற்றபடி அவரை பேசணுங்கிறது கட்டாயமும் கிடையாது. இனி பேசணுங்கிறது கட்டாயமும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவர் நம்பரும் என்கிட்ட கிடையாது. நான் வேணும்னா இனி அவங்க லைவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே போய் நம்ம ஸ்ரீமதிக்காக வேணா குரல் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? என்னுடைய சேனலில் யார் வரணும் போகணுன்றதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறான் இவன். அதனாலேயே தான் நான் மறுபடியும் இந்த மணி அவர்களை வந்து கூப்பிட்டு லைவ் பண்ணேன். ஏன்னா இவன் யார் என்ன கைட் பண்ணுறதுக்கு, நீ இதை போடு அதை போடுன்னு சொல்லி இவன் யார் என்ன இது பண்ணுறதுக்கு? நான் யாரை வேணா வச்சு லைவ் பேசுவேன். நான் வந்து பள்ளி தரப்பு அவர் என்ன வந்து பள்ளி நியாயமானவங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா? கேள்வி கேட்டோம்ல. இது எல்லாமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போது இந்த லண்டன் தமிழன் சேனலில் அனுரா இப்போது கொலகார கும்பலில் உளவாளி, அவள் ரவிக்குமாரின் உறவுக்காரி, இப்போது வடிவேல் ஸ்ரீமதி பற்றி பேசுகிறத காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ ஒரு சில்லி ஹேபிட் பாருங்களேன். எதுக்கு இவனுக்கு இந்த வேலை? இந்த மாதிரி ஒருத்தரையும் நான் மாத்திரேன் என்னை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லிட்டு யார் மாத்துறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இதோட இவன் விடலை, வடிவேல் சேனலுக்கும் தான் போய் கமெண்ட் பண்ணியிருக்கான். அதுதான் அங்கே ஹைலைட்டு. வடிவேல் பிரதர் ஒரு வீடியோ போட்டிருக்காரோ, இந்த வீடியோவில் நேற்று போட்டிருந்தான். நான் அதில் போய் காலையில் கமெண்ட் போட்டேன். அப்புறம் வடிவேல் சகோதரன் நீங்கள் என்னத்துக்கு இங்கே வச்சு அவனோட சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டாரு. இது என்னது புதுவெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து நம்மளை தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இவர் போட்ட ஸ்ரீமதி வீடியோ 11 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காரு. அதில் போய் இதோ சுசா சாசு அப்படின்னு ஒரு கமெண்ட்டுங்க. இந்த கமெண்ட்டு தான் நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், இவரோட சேனலுக்கு இந்த ஐடியிலேருந்து 56 கமெண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ரைட்டுங்களா? ஆன் திஸ் சேனல். அப்போது ஏதாவது ஒரு கமெண்ட் நம்ம சாந்தி சைலேந்திரம் ஸ்ரீமதி வழக்கு ரவிக்குமார் இங்கே பாருங்கள், இந்த கிளிக் பண்ணி இதாங்க மக்களே. உங்கள் தொடர் உழைப்புக்கு நன்றி. ஆனால் அனுராவுடன் சேர்ந்து கொலைகார மணியுடன் லைவ் செய்வது நெருடலாக உள்ளது அப்படின்னு உசிப்பேத்தி விட்றான். நான் வந்து அது நெருடலாக இருக்குன்றது மக்கள் வந்து உணர்ந்துக்குவாங்க. அதாவது ஒரு கொலை வழக்கம் வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறது தவறான செயல். அந்த விஷயங்களை யாருமே பேசக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு பொதுவெளியில் பொதுவெளியில் பேசும்போது மக்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கட்டும்னு சொல்லும்பொழுது இந்த வெங்கட் சகோதரர் கூட வந்து கேள்வி கேட்டார். ஸோ ஒரு பொதுவெளியில் தான் அவரை பற்றி நம்ம வச்சு பேசுகிறோம். மற்றபடி இந்த வழக்கை பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் பேசலை. சரி, அது வந்து தேவைப்படலை அப்படின்னாலும் நம்ம அதை வந்து பண்ண போகிறது கிடையாது. தொடர்ந்து இவன் வந்து என்னை பள்ளி தரப்புன்னு சொல்லும் பொழுது நானும் இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன இவர்கிட்ட பேசாமல் இருக்கணும் அப்படின்றதுனால வராரா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறது. ரெண்டாவது, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், யாராக இருந்தாலும் நம்மளை மதிக்கிறவங்க, அதாவது ஸ்ரீமதி ஆதரவாளராக நான் இருக்கேன். பள்ளி தரப்பு தொடர்ந்து எனக்கு வந்து 1000 கெட்ட வார்த்தை பேசினாலும் ஒரு வகையில் என்னை வந்து நோகடிக்காமல் நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க என்னை நோகடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமதி ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு இவன் மட்டும்தான். ஸோ மற்றபடி யாரும் என்னை வந்து புண்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே, இவனோட எண்ணம் எந்த மாதிரியான ஒரு கேவலமான எண்ணம் பாருங்கள். இவரை ஏன் போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான்னு தெரியல. இது மட்டும் இதோட விடலை, இவன் நிறைய எல்லா இடத்துலையும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இது. எத்தனையை போய் நான் வேவ் பார்க்க முடியும் இவனை? கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இவன் பண்ணலாம் இல்லைங்களா? நிறைய கமெண்ட் ஃபேக் ஐடியில் போய் என்னை பற்றி தவறான, நீங்கள் ஏன் அனுராவோட சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, இன்னும் நான் போடுறேன். இவரோட ஏன் நான் இப்படியே ஓப்பன் பண்ணேன்னா அப்போ தான் மக்களுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் எதையும் ஃபேக்காக காட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லைவ் நம்ம எப்படி அந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம
அதை வெளிப்படுத்துவார். ஸ்ரீமதி மறந்து போச்சா, வடிவேல் தோழரோட சேனலில் போய் போட்டிருக்கான். ஸ்ரீமதி மறந்து போச்சா, அனுரா உங்களையும் திசை திருப்பி விட்டுட்டாளா, யார் இந்த திசை திருப்புறேன் நானுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் என்னை பற்றி தவறாக பதிய வைக்கிறது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் போய் நான் ஜனா என்னடா வேலை பார்க்குற, டேய் போதும், சூடு வாங்கும் வரை சிறையில் தூங்கும் வரை அடங்க மறுக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் வடிவேல் தோழர் இதெல்லாம் நீக்கிட்டாரு. எதுக்கு இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேற ஒரு பர்சன் சொல்கிற மாதிரி அங்கே போயிட்டு இவன் இதை வச்சு பயங்கரமாக இனி திருச்சி எல்லாம் கமெண்ட் போடுவான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லற ஹேபிட்டு, நம்மளை பற்றி தேவையில்லாமல் கருத்துக்களை ஏன் பரப்பணும், அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மிக பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் இவனுக்கு ஒரு ஃபேக் ஐடி இருக்குங்க. அது இவன் தான் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இவனோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஒரிஜினல் லாஸ்ட் நாலேஜ்ன்ற பேரில் கூட இருக்கலாம், இல்லைனா இவனோட பேரில் வந்து ஜனான்ற பேரில் கூட இவன் ஐடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஃபேஸ்புக்லேயும் இவன் வந்து எந்த இடத்துலையும் தான் வந்து அங்கே ஒரு படி ஆணாக காமிச்சிக்கிறான், இங்கே வந்து பெண்ணாக காமிச்சிக்கிறான் தன்னை. அதுதான் அங்கே ஒரு ஹைலைட்டு. எவ்வளோ ஒரு ஃபேக் பர்சன் பாருங்கள். சுமதி பூரணி அப்படின்ற ஐடியில் இவன் இருக்கான். இந்த பொண்ணு பேரில் தாங்க இருக்கான். இது 1863 பீப்புள்ஸ் இவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? இதில் பாருங்கள், இந்த சுமதி பூரணி அப்படின்ற நபர் வந்து இவன் தான் எல்லாமே இவனுடைய சேனலோட வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருப்பான். எல்லாமே சேம் அதே பாணி, அதே ஃபேக் ஐடி, அதே மாதிரி தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் புதுசாக அவனுக்கு எதுவும் பண்ண தெரியாது. ஸ்ரீமதி வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கான். அரைகுறை ஆடைகளை போட்டு குண்டி மார்பு இடுப்பு காண்பிப்பது பெண் சுதந்திரம் இல்லை, இதற்கு பெயர் அரிப்படுத்த வியாதி விபச்சாரிகள். எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ மோசமான பெண்களை பற்றி. சரி ஓகே, இது இவனோட சேனல். இது எனக்கு என்ன வேலை, இது ஏன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னா, இதனுடைய வீடியோ பதிவுகள் பாருங்கள். இவன் யார், எதுக்கு என்னை இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுறான்னு எனக்கு வந்து முதல்ல புரியாத புதிராக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டுல தனியார் கல்லூரிகளை நடத்தும் பம்புல பிறந்த நாய்கள் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல அவுட்டு போட்டு ஆடுகிற நாய்களை கல்லூரிகளுக்கு கூட்டி கொண்டு வந்து எல்லா மாணவர்களுக்கு முன்னிலையில இந்த அவுட்டு போட்டு ஆடுகிற நாய்களுக்கு பாராட்டு விழா, பட்டமளிப்பு விழா, மணி விழா, அந்த விழா. அதாவது தமிழ்நாட்டை தான் குறி வைக்கிறான் இவன். தமிழர்களுக்கு எதிரானவன் இந்த ஜனான்ற நபர், ரைட்டுங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான பிள்ளைகள் போட்டோ யாரு கேட்டு நாய்களையும் கல்லூரி நடத்துற தேவையான நாய்களையும் இப்படியான பிள்ளைகளை பெத்து போட்டு கவனிக்காம தங்களோட காம சுகத்துக்காண்டி பெத்து போட்டு அப்படியே ஒரு புத்திமதியும் ஒரு அறிவுரையும் சொல்லாம விட்டு விடுகிற தேவடியா பெற்றோர்கள், தாய் தந்தைமாருத்தான் பிஞ்ச செருப்பால் அடிச்சு தோல் உரிக்கணும் இந்த தேவடியா நாய்களை பெத்து போட்ட பெற்றோர்களை. ஊன மாதிரித்தான் ஒரு கூத்தாடி, தமிழ் சினிமா கூத்தாடி நடிகனும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுகிறான். அனிருத், சிம்பு, தனுஷ் மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. நான் அந்த கூத்தாடி நடிகனுடைய பேரை சொல்ல விரும்பல, நீங்களே கண்டுபிடிங்க. அவனுக்கு பல லட்சம் ரசிகைகள் போய் மெசேஜ் பண்ணுது ஒவ்வொரு நாளும், உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு, உங்களோட சாங் நல்லா இருக்குன்னு சொல்லி. அவங்க டைம் கிடைக்கிற நேரம் ஒவ்வொரு பெண்களுடைய இது பேசியிருக்கானுங்களா. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த தமிழ் பொண்ணோட புகைப்படம் பயன்படுத்தியிருக்கான். ஏன் ஒரு ஹிந்தி பொண்ணை போட்டிருந்துருக்கலாம். எதிரான ஒரு வீடியோ பதிவுன்றது. இந்த பெண்ணை வந்து இவன் எந்த அளவுக்கு சித்தரிச்சிருக்கான் பாருங்கள். இதில் டைட்டில் பாருங்கள், இந்த சுமதி பூரணின்ற ஐடியில் கீழே படித்து பாருங்கள். நாங்கள் தமிழ், இந்த இடத்துல படித்து பாருங்கள். இந்த இடத்துல மோர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மோர் நாங்கள் இந்த இடத்துல இந்த மோர் கிளிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் தமிழ், வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னா கவட்டை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவனே அதை ஷேர் பண்ணியிருக்கான். ஆனால் இவனோட வாய்ஸ் இது கேட்டு பாருங்க. நாங்கள் தமிழ், கக்கா இருந்துட்டு கையால தான் குண்டியை கழுவுவோம். நாங்கள் தமிழ், ஒரு கிழமை குறைக்காத்தான் போட்டிருக்கிற சட்டியை தோய்த்து போடுவோம். நாங்கள் தமிழ், குசுவிடும் போது நசுக்கித்தான் விடுவோம். நாங்கள் தமிழ், சாப்பிடும் போது வாயால தான் சாப்பிடுவோம். நாங்க தமிழ், கல்யாணம் செய்யும் வரை எங்கட புண்டை தசை கிழிக்காம கன்னி பொண்ணாகவே இருப்போம். யாரோ ஒரு பொண்ணு ஃபேஸ் மேக்கப் டிப்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ரீலில் வந்து
எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் போட்டு தமிழ் பொண்ணுங்களை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் தான் மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதுதான் இந்த பெண்களை பார்க்கும் பொழுது இந்த நபருக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ரூபின் ஜோசப் கூட இருக்கிற பெண்கள்லாம் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் தமிழர்கள் இல்லாமல் இருக்கலாம், அதாவது இதில் குறிப்பாக ஸ்ரீதேவின்றவங்க மற்றவங்க தமிழராக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே நீங்கள் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். மொழி பாகுபாடு இன பாகுபாடு இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு அவமானம் தேவையா? இந்த பெண்ணை பற்றி இவ்வளவு தரக்குறைவாக இந்த பையன் பேசியிருக்கா? அப்படியே இந்த மாதிரி ஒரு நபர் கூட நாம் சேர்ந்து இந்த பையனுக்கு அறிவுரை சொல்லாமல் அவன் திருந்திட்டான், அது முன்னாடி போட்ட பதிவு, இப்போ நாங்கள் திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த அப்லோடு ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கா. அப்படி இந்த 5ஆம் அறிவு இந்த சேனலில் 5ஆம் தலைமுறையா இந்த சேனலில் இவர் அப்லோட் பண்ணி 4 months தான் ஆகுது. ஸோ இந்த லைவ் நிகழ்ச்சி எவ்வளோ நாளாக நடக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஸோ தமிழ் பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய இந்த நபரை நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு இனிமேல் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன பாகுபாடு இல்லாமல் எல்லா மதமும் ஒன்றுன்னு நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மக்கிட்டேயே இன பாகுபாடு இந்த நபர் வெளிப்படுத்திட்டுருக்கா. அப்படி அதாவது பெரிய தட்டி கேட்குற மாதிரி ஒரு நினப்பு, எல்லா பெண் பிள்ளைங்களையும் அசிங்கப்படுத்திட்டு, அதாவது காம பிசாசுகள், இந்திய தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி இந்திய சினிமாவிலேருந்து இலங்கை சார்ந்த நபர்களை மயக்கிறாங்க, இந்திய சினிமா விபச்சார நடிகைகள்ன்ற மாதிரி பதிவு போட்டிருக்கா. அப்படி இந்த ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். குறிப்பாக இந்த ரூபின் ஜோசப் போய் பாருங்கள். நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் ஐடி ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும், இன் ஃப்யூச்சரில் இந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதே ஃபேஸ்புக்கில் இன்னொரு ஐடி ஒன்று இருக்குது, இலக்கிய அஃபிஷியல்னு ஒரு ஐடி இருக்குது, அதை போய் பார்க்கணும் இந்த ஜனான்ற நபர். அதுக்கப்புறம் நிறைய திருச்சி சாதனா, இன்னும் நிறைய எனக்கு தெரியாத ஐடிகள்லாம் இருக்குது. அந்த பெண்களை இந்த நபர் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இவ்வளவு தரக்குறைவான பதிவுகளை போடும் பொழுது எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு ஃபேஸ் பேக் எப்படி போடுறதுன்னு போடுற பெண்களை ஒரு சின்ன ஒரு கவர்ச்சியாக ஒரு ஆடை போட்டு சினிமாவில் நடிக்கணும்னு வர்ற பெண்களை வன்முறையாக பேசுகிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? எல்லா பெண்களும் ஒரே மாதிரி கிடையாது. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை, அவங்கவுங்க பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்க சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை நம்பி யாராவது இருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள் தான் பெண்கள் வெளியே வேலைக்கு வராங்க. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லா பெண்களும் இப்படி கீழ்த்தரமாக போட்டு நசுக்குனா அந்த பெண்களை யாரு தான் காப்பாற்ற முடியும் சொல்லு? இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செய்கிற இந்த நபரை இத்தனை பெண்கள் சேர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி பேசுனதை பற்றி ஒரு துளி கூட கவலை கிடையாது. ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் 5ஆம் தமிழ் சங்கம்ன்ற சேனல் மூலமாக விஜயை பற்றி, விஜய் ஒரு தமிழன் கிடையாது, விஜய் ஒரு தெலுங்கு கண்டி தெலுங்கன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் சேனலில் பதிவிட்டிருக்காரு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ரொம்ப நாட்கள்லாம் ஆகலை. அந்த பதிவை எடுத்து சுமதி பூரணி அப்படின்ற சேனலில் இந்த ஜனான்ற நபர் ஷேர் பண்ணியிருக்கா. அப்படி ஜனான்னா உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. ஏன் இதில் ஷேர் பண்ணால் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஷேர் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, அதில் இருக்கிற வாசகத்தை பாருங்கள். ஷேர் பண்ணும் பொழுது தமிழர்களை குனிய வைத்து முதுகில் குத்துவதற்கான காரணம் என்ன, ஏன் இவ்வளவு பதற்றம், ஏன் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஷேர் பண்ணியிருக்கா. அப்படி இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். இருக்குங்க, பிரச்சனை இருக்குது. நாம் இந்தியர்கள் மொழி பாகுபாடு இல்லாமல், நாடு பேதம் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்றது தான் நம்ம படித்து நம்ம பெரியவங்களாகி இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இன பாகுபாடோடு இந்த நபர் நம்மளுடைய தமிழர்களை பற்றியே தவறான கருத்துக்களை ஷேர் பண்ணுற. அப்படி இதுதான் என்னை பற்றி தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கும். ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, பெரிய பகை இல்லை நமக்குள்ள, நம்ம ஒன்றுமே எந்த தவறும் பண்ணாத பொழுது ஏன் இந்த பையன் நம்மளை இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, தமிழ் பெண்கள் மீது இந்த நபருக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு வெறி கொண்ட ஒரு தாக்குதல் இருக்குது. என்னோடய சேனல் லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் போய் பாருங்கள். இதன் பிறகு நான் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணதுக்கப்புறம் போய் இந்த சேனல் என்னோடது கிடையாது அப்படி இப்படின்னு கூட பேசி வீடியோ பதிவுகள் வரும். இந்த சேனல் என்னுடையது தான் அப்படின்ற மாதிரி ஆமோதித்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு தன்னுடைய லைவ் ஷோவிலேயே இந்த நபர் பேசியிருக்கா.
அப்படி அதையும் நான் இங்கே உங்களோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓ வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். யார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஸ்ரீலங்காவில இருந்து பேசுறேன். ஓ இது இலங்கை தமிழர். ஓகே ஓகே சூப்பர் அண்ணா சூப்பர். நன்றி. இப்ப என்ன ஒரு சகோதரி இத சொல்லுங்க. இத கண்டக்ட் பண்ணினவருடைய மிஸ்ஸஸ் தான் தந்தவா. நான் கொஞ்சம் பிந்தி ஜாயின் பண்ணியிருக்கேன். சாரி. இருந்தாலும் சுமதி அவளோட பேச்சில இருந்துதான் அந்த விஷயங்கள் கூட வர்றது. அப்பதான் நான் தொடர்பு கொள்ளலாமோன்னு நான் கேட்டேன். நான் அப்ப சொன்னா இப்படி ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்கு, அங்க வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கோண்டு. அதுதான் நான் இணைஞ்சேன். நான் மற்ற சுதாண்ட பேர்ல எழுதுறது நீங்க தானோ இதுல இருக்கிறீங்களா? அந்த சுதாண்ட பேர்ல எழுதுற ஆள் இதுல அண்ணா சுதான்னு சொல்லி சுதான்னு சொல்லி ஒரு பேஜ் வச்சு ஒரு பொம்பளை நேமில ஒரு ஆள் எழுதுது அதுல இருக்கு. அது நீங்க இதுல இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இதுல? இல்ல இல்ல இல்ல. இது உங்களுக்கு யாரு உங்களுக்கு போட்டது இல்லைங்க? எனக்கு போட்டது சுமதி என்ற ஒரு கேர்ள். அது நீங்க தான் நடத்துறா. அந்த சுமதி என்ற பேர்ல ஒரு ஆம்பளை தான் அதை நடத்துற மாதிரி நானும் உணர்றேன். அது எனக்கு தெரியல. இல்ல இல்ல அது சுமதி. கேர்ள் போல இருக்குது. right. சரியோ. நாங்க வந்து தம்பி ஊடகத்திலே இவ்வளவு காலம் இருக்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டால் அது ஒரு பெண்ணின் படத்தை போட்டு ஒரு அட்ராக்டிவான படத்தை போட்டு அந்த ஒரு சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த அதர்மத்தை தட்டி கேட்கிறோம். அது இப்ப இல்ல இந்த ஸ்டைல் ஆரம்பிச்சு 5-6 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த ட்ரெண்ட்ல தான் போகுது. அந்த சுமதி என்ற பேர்ல எழுதுறது நீங்க தான். எனக்கு ரிப்ளை பண்ணது நீங்க தான். என் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட ஹேப்பேரன்னு உங்களோட நம்பரை நீங்களே போட்டது நீங்க தான். எனக்கு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். அப்ப அதனபடியால என் பேரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யார் உங்களோட ஹேட்ச் ஒன்று இந்த அப்பளம் பொறிக்கிற கடையை என்னட்ட விட்டுட்டு நடைமுறையை காயப்பேன். சரிதானே? என்னன்னு சொன்னா என்னப்பா ஈழத்துக்கு சிங்கங்களே, ஈழத்து புலிகளே. எஸ். அப்ப மீனவற்ற பிரச்சனைக்கு கேட்டிருப்பீங்க மக்களே. இவன் வந்து அக்கான்னு என்கிட்ட பேசி என்னை ஏமாற்றி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை, ஒரு சாதாரணமாக எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணதை வந்து எனக்கு தெரியாமல் என் மன அலைகளில் இந்த கேஸை பற்றி என்ன எண்ணங்கள் ஓடிக்கிட்டுருக்கு, நான் எந்த அளவுக்கு இங்கே இருக்கேன், நான் வந்து ஃபைன் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ண பொழுது அதை வந்து எனக்கு எதிராக நான் திருப்பி ஒரு க்ரியேட் பண்ணி பிட்டாக வாய்ஸ் அங்கங்கே போட்டு தனக்கு ஏற்றது போல் வந்து மாற்றிக்கிட்டா அப்படி கண்டென்ட் ரைட் பண்ணிக்கிட்டா அப்படி. ஸோ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து ஏஐ உலகத்தில் க்ளோனிங் வாய்ஸ் எல்லாம் இருக்குது. நாம் பேசின மாதிரி பண்ணலாம். அப்போது எங்கேருந்தோ வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம தொல்லை கொடுக்குறோமேன்ற கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறான். ஈழத்தமிழர்கள் அப்படின்றவங்க யாரும் கிடையாது மக்களே. ஈழம்ன்றது ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுக்காரர்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களை அங்கே கொண்டு போய் ஒரு சிலர் விட்டுருக்காங்க. அது இன்னும் ப்ராப்பராக எனக்கு நான் எடுக்கலை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அங்கேயே பிறந்து அங்கேயே குழந்தை பெற்றுக்கிட்டு அதே பூர்வீகத்தில் வளரும் பொழுது அந்த நாட்டுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்குமே தவிர நம்மளுடைய தமிழகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்காது. அவ்வளவுதான். அவங்களும் தமிழர்கள் தான். ஸோ நாம் இன பாகுபாடு இல்லாமல் வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தாலும் நம்ம வரவேற்கிறோம். நம்ம அவங்கள வந்து நம்ம எந்த இடத்துலையும் நோகடிக்க போகிறது கிடையாது. அந்த அகதின்ற வார்த்தை கூட நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நம்மளை நோகடிக்கும் போது அவனை வந்து நம்ம அப்படி சொல்லி காயப்படுத்துகிறோம். அவன் அளவுக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசலினாலும் ஓரளவுக்காவது நமக்கும் பேச தெரியும், நம்மளுக்கும் கெட்ட வார்த்தை தெரியும் அப்படின்றதுக்காக தான் நானும் என்னுடைய கணவரும் வந்து பேசினோம். நிறைய பேர் இது என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இவ்வளோ நாளாக பேசலைன்னு நடிக்கலாம் என்னால் முடியாது. சரிங்களா? என்கிட்ட நல்லா பழகுனா நான் நல்லா பழகுவேன். என்கிட்ட என்ன முகத்தை காட்டுறீங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட காட்டுவேன். அதை வந்து நான் ஃபேக்காக மறைச்சிக்கிட்டு ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு யூடியூப் தளத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு விபச்சாரி தேவடியான்னு சொல்லி அசிங்கமாக பதிவுகளை போட்டுட்டு ஃபேக் ஐடி மூலமாக வந்து டார்ச்சர் பண்ணுறது, நிறைய என்னுடைய சக யூடியூபர்ஸ்கள் கிட்ட போய் கமெண்ட் பண்ணி என்னை பற்றி தப்பான ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணி என்கிட்ட பேச விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு காயமாக இருக்கும். அது வந்து இவனுடைய வாய்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் அதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு கொடூர மனப்பான்மையோடு அவன் இருக்கான்றது உங்களுக்கே தெரிய வரும். இதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. காலதாமதமானது எதனாலன்னா, லாஸ்ட் வீக் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. இதெல்லாம் யோசித்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. அதை பயன்படுத்திக்கிட்டு
என்ன பயப்படாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு வந்து கமெண்ட் போடுறான். ஸோ எவ்வளோ ஒரு சில்லி ஒரு ஹேபிட் பாருங்களேன். வயசில் மூத்தவங்க அப்படின்னு கூட இல்லாமல் ஊரில் உலகத்தில் இவனுக்கு வந்து தாக்குதல் நடத்தி பேசுகிறதுக்கு ஏன் இப்போ கூட ஒரு பொண்ணு வந்திருக்கே பலூன் அக்கான்னு ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி பெண்களை பிடிச்சி கூட நீ திருத்தி நாட்டை மாற்றி காட்டலாமே. ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான்?